பரபரப்பான உலகம், நிக்காத காதுகள், நிமிஷத்துக்கு நிமிஷம் புது விஷயம். அதுல வாழ்ற நாம. ஆனா நாமெல்லாம் மறந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? சரி, இவங்களுக்கெல்லாம் நாம என்ன பண்ணலாம்? வாங்க பார்க்கலாம். ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா. சரி, பார்ட்டியாப்பா? இருக்குடா. 9 o'clock பஞ்சாபி தாபா. வந்துரு, வச்சுட்டா? ஓகேடா. ஓ, ஹலோ, ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ்டா. பார்ட்டி இருக்கு, மதன்ட்ட சொல்லிட்டேன். அப்புறம் இனிமேல் யாரையும் ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றான். டேய், நீங்களா போறீங்க? மச்சான். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்டா. ஹாப்பி பர்த்டே. டேய், நீ யாருங்க? வா. மச்சான், உட்காரு மச்சான். டேய் மச்சான், என்னடாச்சு? போச்சு மச்சான், டயர் புஷ். இல்ல, இவன் எங்கடா போறான்? எல்லாத்துக்கும் ஒரு கவலைனா இவனுக்கு ஒரு கவலை. சரி மச்சான், அங்க பக்கத்துல ஒரு பஞ்சர் கிடக்கு மாதிரி தெரியுது, நீங்க போங்க. டேய் வாடா. இவன் ஒருத்தன். டயர் பஞ்சர் பாருங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆகுமாண்ணே? சரிடா. டே, பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, வாங்கடா போய் டீயை போடுவோம். போன வைக்கிற மாதிரி இல்ல. டேய் போடா. டேய், பொடி அடி வாங்குறியாடா? அங்க போ. டேய் இங்க வா. என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பேச மாட்டியா? ஊமையா? நான் அடிக்கிறான்டா. இல்ல மச்சான், சின்ன வயசுலயே ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சும்மாறா. டேய் இங்க வா. பாத்து என்னடா பிரச்சனை? ஏன் அழுகுற? பேச மாட்டியா? பேச முடியாதா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? சாப்பிட்டு 2 நாளா? சரி, அழுவாத. அழுவ கூடாது, சரியா? உங்க வீடு எங்க இருக்கு? தம்பி, இந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாதுப்பா. உங்க பாட்டி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த பையன் இங்கதான் சுத்திட்டு இருக்கான். ரொம்ப பசிக்குதா? மச்சான், அவனை ஹோட்டலுக்கு கூட்டு போறா. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ வந்தாவா வராட்டி போ. இவன் ஒருத்தன். வாங்கடா போலாம். சரி, நானும் வரேன்.
என்ன சாப்பிட்ற? ஒரு தோசைண்ணா. என்னடா? டேய், இது உங்க ஸ்கூலா? அப்புறம் எங்க படிக்கிற? ஆமாண்டா மச்சான், அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னான்ல. இப்ப என்னடா பண்றது? அங்க பக்கத்துல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு மச்சான், சேர்த்து விடலாம். கரெக்டா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போறேன், அங்க இருந்துக்கிறியா? வாங்க சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த பையனை இங்க சேர்த்துணும் சார். கண்டிப்பா தாராளமா சேர்த்துக்கலாம் சார். இந்த அங்கிள் கூட இருந்துக்கிறியா? நிறைய பொம்மை வச்சிருக்காங்க, ஜாலியா இருக்கலாம். சரியா? இங்க நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு போறாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு துணிமணி தான் வாங்கி கொடுக்க முடியுது. கல்வி அந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியறது இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைங்க மாதிரி தான் பார்த்துக்கிறோம். நீங்களாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்கே உள்ள ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு குறைகள் இருக்கு. அதே நேரம் அந்த குறைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட சில திறமைகளும் இருக்கு. நம்மள மாதிரி தான் இவங்களும். நம்ம செய்யற எல்லா விஷயத்தையுமே இவங்க செய்வாங்க. அதே நேரம் செய்ய முடியாதையும் அவங்க செய்வாங்க. ஆனாலும் இந்த குழந்தைங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர அளவுக்கு அவங்கள்ட்ட போதுமான வசதி தான் இல்லை. நாங்கள் நினைக்கிற மாதிரியே மற்ற எல்லா மக்களும் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தைங்களோட திறமைகள்லாம் வளரும், அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இப்ப என்னடா பண்றது? நீயே சொல்றா. டேய், இந்த ஒரு குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும்டா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா. இவ்வளோ நாளா நாம இவங்களுக்குலாம் எதுவுமே சரியில்லை நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கா. நாம இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் மச்சான். மச்சான், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் யாரையும் நம்பினதே இல்லைடா. அவங்கள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. டே, நம்ம 4 பேர்த்தால எப்படா முடியும்? ஏன்டா முடியாது? நம்ம மட்டும் நினைச்சாதான்டா முடியாது. நம்மள மாதிரி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சா கண்டிப்பா முடியும். தினம் ஒவ்வொரு ரூபா போட்டா போதும்டா. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும்டா. என்னடா சொல்றீங்க? நம்மளால முடியும் மச்சான். அடினா ப்ராமிஸா? நல்லா படிக்கணும். ஸ்கூல்ல சேர்ந்துச்சு, இனிமே நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரியா?
என்னடா? நல்லா படிக்கணும். ஆ? சொர்க்கம்னா நான் பார்த்தேன். நீங்க எப்ப பார்க்க போறீங்க?